இங்க பாருங்க, இவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால காலையில இவங்களுக்கு உடம்பு சோர்வா இருக்கிறதால தன்னோட உடம்பை கண்ணாடியில செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்குமே கல்யாணம் ஆகி 4 வருஷமா குழந்தை இல்லாம இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் செக் பண்றப்ப இவங்க பிரெக்னென்ட் ஆயிராங்க. ஆனா இவங்களுக்குமே புரிய வருது இதுக்கு காரணம் தன்னோட கணவர்கள்ல வேற ஆகுதுன்னு சொல்லி. அப்புறம் இந்த விஷயத்த உடனே கணவர்கிட்ட சொல்லாம தன் தோழி கிட்ட சொல்லி புலம்புறாங்க. அப்புறம் இவங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, அதனால லேட் நைட்ல உட்காந்து .comல தேடிட்டு இருக்காங்க தன்னோட வீடியோவை யாராச்சும் தப்பா எடுத்து போட்டு விட்டாங்களான்னு சொல்லி. நெக்ஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவளோட கணவர் ஏதோ அவசர அவசரமா வீட்டுல தேடிட்டு இருக்கிறப்ப இவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் அங்க இருக்கு. இதை பார்த்த கணவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா இன்னுமே தன்னோட கணவர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு லாஸ்டா யார் கூட இருந்தோமோ அவங்கள ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிருந்துட்டு பையன் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த விஷயத்த அந்த பையன்கிட்ட கேட்டா அந்த பையன் சொல்ல மாட்டான்னு சொல்லி தன்னோட பேக்ல போன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு பஸ்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரெக்கார்டை கேட்டக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பையன் மட்டும் இல்லாம இவங்களோட 4 பேர் சேர்ந்து இந்த டீச்சரை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இந்த டீச்சர் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா யதார்த்தமா ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி 4 ஸ்டூடெண்ட் இது பண்ணிடுவாங்க.